ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். 4 வருஷம் ஆச்சு, இன்னும் நீதி கிடைக்கல. தமிழ்நாடு தேர்தலே வேண்டான்னு சொல்லும் வேங்கை வயல் மக்கள். ஊழல் பண்றியா? இது தவறு இல்லையாது. புறக்கணிக்கிற நாங்க சட்ட விரோத செயல், எங்களே பாதிக்கப்பட்டவனே அடிச்சு நொறுக்கிறது, இது மாபெரும் குற்றம். என்ன ஆச்சு வாங்க பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்துல வசிக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் வாக்களிக்காம தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியில மனித கழிவு கலந்த விவகாரத்துல தங்களுக்கு முறையான நீதி கிடைக்கல அப்படின்னு அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். புதுக்கோட்டை அருகே இறையூர் வேங்கைவயல் கிராமத்துல கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அந்த பகுதியில தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியில மனித கழிவு கலக்கப்பட்டு இருப்பதா அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாச்சு. நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய அந்த சம்பவத்தை தமிழகத்தின் பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் போராட்டத்துல குதிச்சாங்க. சாதிய வன்மம் நிறைந்த இந்த கொடூர சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் அரசியல் கட்சிகள் வலியுறுத்திட்டு வந்தாங்க. தமிழக காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்ய முடியாம திணறிய நிலையில இந்த வழக்கு வெள்ளனூர் போலீசார்கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுச்சு. முன்னதா இந்த வழக்கு தொடர்பா வெள்ளனூர் காவல்துறையினர் சுமார் 75 பேரை பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. இருந்தாலும் இந்த வழக்கு தொடர்பா சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில வழக்குல எந்த முன்னேற்றமும் ஏற்படல. இதனை தொடர்ந்து சிபிசிஐடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு வேங்கைவயல், இறையூர், முத்துக்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 150 நபர்கள்ட்ட விசாரணை நடைபெற்றது. மேலும் இந்த வழக்கு தொடர்பா அறிக்கையை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமும் விசாரணை ஆணையத்தையும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைச்சாங்க. இது தொடர்பா வெள்ளனூர் போலீசார் விசாரணை நடத்திய பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த வழக்குல அறிவியல் ரீதியா ஆதாரங்கள், தடயங்களை சிபிசிஐடி போலீசார் சேகரிச்சுட்டு வராங்க. மேலும் கடந்த 2025 ஜனவரி 20ஆம் தேதி இவ்வழக்கோட குற்றப்பத்திரிகையை புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு கோர்ட்டில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுல குடிநீர் தொட்டியில அசுத்தம் கலக்கப்பட்டதுல வேங்கைவயல் பகுதியை சேர்ந்த காவலர்கள் முரளிராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேருக்கும் தொடர்பு இருப்பதா குறிப்பிட்டிருந்தாங்க. மேலும் இந்த வழக்குல இருந்த வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு நீக்கம் செய்யப்பட்டுச்சு. இதையடுத்து மார்ச் 12ஆம் தேதி குற்றவியல் நடுவர் மன்றத்துல மேற்கண்ட 3 பேருக்கும் குற்றப்பத்திரிகையின் நகல் வழங்கப்பட்டு மார்ச் 20ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுச்சு. அப்போது எங்களுக்கு இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு எங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே நீதிமன்றத்துல தனித்தனியா மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதற்கு பதிலளிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணைய கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்த வழக்குல தங்களுக்கு நீதி கிடைக்காததை கண்டித்தும் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளா திமுக அரசு சித்தரிப்பதை கண்டித்தும் 2026 சட்டசபை தேர்தலில் வேங்கைவயல் பகுதி மக்கள் புறக்கணிப்பதா அறிவிச்சது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துச்சு. குற்றத்தில் ஈடுபட்டவங்க யாருன்னு அரசுக்கு தான் தெரியும். தவறு செய்தவங்களை தான் தண்டிக்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிப்பதா நாங்க சொன்னபோது அப்போது பேச்சுவார்த்தை நடத்தி பல்வேறு உத்தரவாதங்களையும் வழங்கினாங்க. கடைசியில தான் நாங்க வாக்கும் அளிச்சோம். இந்த நிலையில 2 ஆண்டுகள் ஆகியும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. இதனால இந்த சட்டசபை தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம்னு சொல்றாங்க வேங்கைவயல் மக்கள். பண்ணல, நாங்க நான் என்ன சொன்னா அஹிம்சை முறையில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள் பேனர் வைக்கல, ஒன்றும் பண்ணலை, எதுவுமே செய்யலை. இப்போ இந்த கருப்பு கொடியை வச்சு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துக்கிட்டு இருக்கோம். தேர்தலை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கணும், புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பீஸ் மீட்டிங் போட்டாங்க ஒரு 15 நாளைக்கு முன்னாடி குளத்தூர் தாலுகா ஆஃபீஸில். அதுக்கு வெள்ளனூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு சமனம் கொடுத்தாங்க. சமனம் வாங்கிக்கிட்டேன். நாங்கள் பீஸ் மீட்டுக்கு போகலை.
அவங்க எங்களை நாடி வந்தாங்க. என்ன கோரிக்கையில் கேட்டாங்க? டவுன் டிஎஸ்பி வந்தாங்க, குளத்தூர் தாசில்தார் வந்தார், வெள்ளனூர் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, சிஐடி எல்லாமே வந்தாங்க. வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நாங்கள் வந்து ஏன் தேர்தலை புறக்கணிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களே குற்றம் சுமத்துறாங்க, இது நல்லதில்லை, அரசுக்கும் தெரியும் யார் குற்றவாளி அப்படிங்கிறது அரசுக்கும் தெரியும், ஏன் அந்த குற்றவாளியை அந்த அரசு காப்பாற்றுது? பாதிக்கப்பட்டவனுக்குள்ள நிற்கணும், பாதிக்கப்பட்டவனே திருப்பி திருப்பி நசுக்கணும் என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லாமல் பறையனே தண்ணி தொட்டியில் பிய போட்டுட்டு அவனே தண்ணியை குடிச்சிக்கிறான்னாக்க அது எந்த நீதி? இது நியாயமா? அப்போ நாங்கள் மானநட்ட வழக்கு போடலாம்ல? அப்போ அந்த தண்ணி அந்த பிய நீனே போட்டு நீ அந்த தண்ணியை குடிச்சுப்பாரு, அதோட வருத்தம் தெரியும். அப்போ அந்த நிலவரம் தெரியுமா இல்லையா? அப்போ அர்ஜுனன் பறையனாவே தாழ்த்தப்பட்ட மனுஷன், அவன்கிட்ட மக்கள் தொகை கம்மியாக இருக்குது அப்படின்னா எதை வேணாலும் பண்ணிடலாமா? நசுக்கப்பட்டுடலாமா? நீதி. அப்போ கவர்மெண்ட்டுங்கிறது என்ன? பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்கணும். இதுவரையும் நீ பார்த்துருக்கியா? பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல? அந்த ஆதங்கத்தில் எங்களுக்கு நீதி வேணுன்ட்டு நாங்கள் ஓட்டு போடல, வேங்கவேல் மக்கள் ஓட்டு போடலை. நம்ம தரப்புல ஒரு 10 பேர் போய் அது எங்கள் தரப்பு கிடையாது. இப்போ என்னன்னு சொல்கிறீங்கன்னா, ஸ்கூல்லேருந்து இங்கே வரலையும் வந்து இதுக்கு முன்னாடி இது ஒண்டி தான் வேங்கவேலாக இருந்தது, புரிஞ்சுங்களா? வேங்கவேல் உள்ளது வந்து அதுவும் வேங்கவேல் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து இப்போ என்னங்கன்னா, அது முத்திரையர் ஓட்டு போட்டிருக்காங்க, அரிஜின மக்கள் ஓட்டு போடவே கிடையாது. அது இப்போ என்ன ஆகுதுனாக்க, வேங்கவேல் மக்கள் 10 பேர் ஓட்டு போட்டாங்க, 10 பேர் ஓட்டு போட்டாங்க, அரிஜின மக்கள் ஓட்டு போட்டாங்களான்னு கேளுங்க. அரிஜின மக்கள் இதை விட்டு தாண்டவே கிடையாது. அந்த மக்களும் முத்திரையரும் அரிஜினத்தரும் இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு வேங்கவேல்னு. அதனால ஒன்று வேணா. அப்போ வந்து கோஞ்சம்பட்டி எங்கே இருக்குது? வேங்கவேலுக்கும் கோஞ்சம்பட்டிக்கு 2 கிலோமீட்டரு. அங்கேருந்து ஒரு பையன் வேங்கவேல் அட்ரஸை வச்சுக்கிட்டு வரான். வேங்கவேல் அட்ரஸை வச்சுக்கிட்டு ஓட்டு போடும்போது என்ன ஆகும்? அந்த கோஞ்சம்பட்டி பையன் ஓட்டு போடுறது வேங்கவேலில் ஓட்டு போட்டதாக காமிக்குமா காக்காதுங்களா? ஏன் அப்படி வச்சிருக்க அந்த அரசு? அவனுக்கு தனித்தனியாக ஓட்டு லிஸ்ட்டை கொடுக்க வேண்டியதானே? கோஞ்சம்பட்டினா கோஞ்சம்பட்டி பையனுக்கு கொடுக்கணும்ல, வேங்கவேல் எதுக்கு அட்ரஸ் கொடுக்குற? அப்போ வேங்கவேலில் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி தானே கணக்கு. இது என்னங்க ஊழல்? இது ஆட்சியில் ஊழல் பண்ணுறது மாதிரி இங்கேயும் ஊழல் பண்ணுறியா? இது தவறு இல்லையா? அது புறக்கணிக்கிற நாங்கள் சட்டவிரோத செயல், எங்களே பாதிக்கப்பட்டவனே அடிச்சுன்னு இருக்கிறது, இது வந்து மாபெரும் குற்றம். இது போன்ற நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.